ஆஹா, இப்படி பீச்சில் உச்சா போயிட்டு குளிக்கிறது எவ்வளோ சுகமாகுது. ஆஹா, என்ன சுகம். என்னடா போன் அடிக்குது. இருங்க மகளே, போன் அடிக்குது. இந்த நேரத்தில் எவன்டா போன் அடிக்கிறது. ஏன்டா ஒரு 3 நிமிஷம் நிம்மதியாக குளிக்க விட மாட்டீங்களா? நானே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிக்கிறேன் பீச்சுக்கு வந்தேன். சரி, ஓகே, ரைட்டு. இருங்க, அவனு பார்க்கலாம். யாரா மாடே, நம்மள மாதிரி இருக்கிறான். ஏய், யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? ஏன்டா போட்டியாடா? நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? டேய், வாடா பார்த்துக்கலாம். ஸோ இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் விசஸ் பிசி இந்தியன் பைக் கேம் 3Dயோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல் இந்தியன் பைக்ஸ் பார்க்கலாம். அடுத்தது பிசி, அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் விளையாடுவோம்ல அந்த இந்தியன் பைக்ஸோட கிராஃபிக்ஸ், அந்த இப்போ வெப்பன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறோம்ல அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட மொபைல்ஸில் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி கன் இருக்கும். பிஸ்டலு, அப்புறம் ஸ்டிக்கி பாம்பு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அந்த ராக்கெட் லான்ச்சரை அவனோட பின்னாடி சுட்டுக்கிறது பேஸ்ட்டுக்கிறேன்ல. ஏன்டா டே, யாரா நீங்கள் போடா அப்படியே. ஐயோ போலீஸா? ஐயோ சார், ஐயோ மடிச்சிருக்கு சார், ஆட போட்டு தள்ளிவிட்டானுங்களே. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி இந்தியன் பைக் கேமில் இருக்கிற வெப்பன்ஸ்லாம் பார்க்கலாம். அடே, என்னோட இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. இங்கே பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா மாற்றி இப்போ பாருங்களேன். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டலா, ஸோ பிஸ்டல்லே நிறைய வெரைட்டி, ஒரு 10 வெரைட்டி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல்னு கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ இந்த பாருங்கள் அந்த ஸ்டிக்கி பாம் மாதிரியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாம்பு இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள் ஜூஸ் கூட இருக்குது. அப்படியே எடுத்து மடையில் போட்டிங்கன்னா கொளுத்து விட்டு வரையும். ஐயோ, அவ்வளோ செத்து போயிட்டாங்களே. சாரிப்பா, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அடுத்தது பாருங்க மிஷின் கன், நம்ம கேஜிஎஃப் ராக்கி பை எல்லாம் புடுன்னு சுடுவார்ல அந்த மிஷின் கன்னு இருக்குது. ஸோ அடுத்தது என்னடா பெரிய வண்டி நிற்குதே, இதை ஏதாச்சும் சுட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமில் இருக்கிற ராக்கெட் லான்ச்சரும் இருக்குது. ஸோ இருங்க சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த வண்டியை பலிகாடாக்குறேன். ஐயோ, என்ன பாருங்க அவ்வளோ பெரிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் லான்ச்சர் கொளுத்தி விட்டுருச்சு. சூப்பராக இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா AK-47 AK-57 வரைக்கும் எல்லா கன்னும் இருக்கும் மக்களே நம்ம பிசி இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில். என்னடா சொல்கிறேன், அப்படியாண்ணா? அப்படிதான். சரி, நெக்ஸ்ட் கம்பேரிசன் நம்ம ஏதாச்சும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பயங்கரமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சீட் கோட்ஸ். ஸோ நிறைய பேர் எடுத்தோன்னே சீட் கோட்ஸ் தான் கேட்பீங்க. ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எப்படி சொல்கிறது சீட் கோட்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஆல்ரெடி தெரியும். ஸோ பைக்லேருந்து KTM பைக்லேருந்து டியூக் கார் வரைக்கும் வச்சு ஆடி கார் வரைக்கும் பென்ஸ் கார் வரைக்கும் எல்லா காரும் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பஸ் இருக்கும், அப்புறம் லாரி இருக்கும், டேங்கர் இருக்கும், போலீஸ் கார் இருக்கும், போட் இருக்கும், டிராக்டர் இருக்கும், அப்புறம் ஆட்டோ இருக்கும், அப்புறம் குதிரை கூட இருக்கும், நாய் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சீட் கூட நம்ம கேமில் இருக்குது. பட் பிசி இதுலேயே இவ்வளோ, அதாவது மொபைல் கேம்லேயே இவ்வளோனா அப்போ பிசி இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தானே கேட்பீங்க. சரி இருங்க, அதுக்கு ஒரு சாம்பிள் எடுத்து விட்றேன் இந்த வீடியோவில். ஸோ இப்போ வாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைலே இவ்வளோ இருக்குது, அப்போ பிசியில் எவ்வளோ இருக்குன்றத இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா காணும் ஒரு சீட் கூட அங்கே பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அப்படியே என்னடா இது, எங்கடா போயிட்டே இருக்குது கடல் மாதிரி. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் மக்களே. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது 100 வெரைட்டி மேலே இருக்குது மக்களே. அதெல்லாம் நான் காமிக்கணும்னா விடிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ இம்பார்ட்டண்டான வெரைட்டிலாம் காமிக்கிறேன். இப்போ பாருங்க ட்ரெயின், ஹெலிகாப்டரு, ஏரோப்ளைனு, அப்புறம் சைக்கிள், கீர் சைக்கிள், கீர் வைக்காத சைக்கிள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க போலீஸ் கார் இருக்குது, அப்புறம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கொம்பன் பஸ் கூட இருக்குது. ஆஹா பரவாயில்லையே, பயங்கரமாக இருக்குதா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி இருக்குது, அப்புறம் இத்து போன ஓடாத டிராக்டர் இருக்குது. அப்புறம் என்னோட இவ்வளோ பெரிய வண்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய வண்டி இருக்குது. எல்லாம் காமிக்கிறதுக்கு நிறுத்தி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இல்லை, பைக்கு இல்லை, ஸோ எல்லாமே இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாமே இருக்குது இந்த கேமில். ஸோ இங்கே பாருங்கள் சூப்பர் கார் கூட இருக்குது. ஸோ இந்த சூப்பர் காரோட ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிச்சுக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு போயிடும் மக்களே. இருங்க ஓட்டி காமிக்கிறேன். இதெல்லாம் சும்மா பொம்மை நினச்சிப்பீங்க. இப்போ ஓட்டி காமிக்கிறேன் எப்படி ஓடுன்னு மட்டும் பாருங்க. ஆஹா இங்கே பாருங்க, அப்படியேங்கப்பா இப்போ விட்டு அதில் ஏற்றுறோம் பாருங்க, என்ன ஸ்பீடில் போகுதுன்னு மட்டும் பாருங்க. எல்லாரும் அப்படியே சீட் பெட்டு போட்டுக்கோங்க, போகலாமா? எனக்கு பார்த்துக்கிட்டே ஆப்பாடா அப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கம்பேரிசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். ஸோ நம்ம கேமில் முக்கியமான ஒரு இடம் போலீஸ் ஸ்டேஷன் மக்களே. ஸோ அந்த இடமும் இந்த மொபைல் கேம்லேயும் பிசி கேம்லேயும் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து போலீஸ் ஸ்டேஷனை கம்பேரிசன் பண்ணலாம். பட் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே நல்லா இருக்கும் மக்களே போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா உள்ள 4-5 போலீஸ் இருப்பான், ஒருத்தன் கைதி இருப்பான், அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். பட் இப்போ பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனை காலி பண்ணி வேறு ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா நம்ம தொல்லை தாங்க முடியல. இங்கே பாருங்க ஒரே ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கிறான். அவன் எதுக்கு இருக்கிறான்னு தெரியலையே. சரி அவனையும் வெடிக்க வச்சிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் மொட்டை காடாக இருக்கும் மக்களே. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு இந்தியன் பைக்கு போயிடலாம். ஏய் என்னடா இது டேய் அப்படின்னு கேட்பீங்க. இங்கே பாருங்க ஸோ போலீஸ் கார் இருக்குது, போலீஸ் பைக் இருக்குது, போலீஸ்
போலீஸ் டேங்கர் இருக்குது, போலீஸ் கக்கூஸ் கூட இருக்குது மக்களே. அந்த மாதிரி போலீஸில் எல்லாமே இருக்குது. ஸோ போலீஸ் வேன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மாட்டிக்கிட்டு அந்த வேனில் பிடிச்சிட்டு போவாங்க. அப்புறம் உள்ள போலீஸ்கிறானான்னு கேட்டிங்கன்னா போலீஸும் இருக்கிறாங்க, விதவிதமாக போலீஸ் இருக்கிறாங்க. அதுலேயும் பாரு ஒரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் சூர்யா மாதிரியே மீசை வச்சுக்கிறாரு. மீசை எழுத்து பார்க்கணும்னு ஆசையாகுது, ஆனால் நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்களே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. சரி ஓகே ரைட்டு, ஓட்டி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே சூப்பர் சூப்பர். இப்போ வாங்க ஓட்டுவான். ஆஹா செம்மையாக இருக்கு. இது நம்ம கேமில் வரும்னு ஏமாத்திட்டே இருக்கிறானுங்க மக்களே. ஆனால் இது வரைக்கும் போலீஸ் பைக்கே நம்ம கேமில் வர மாட்டேங்குது. சரி ஓகே, இதை வச்சு இப்போ பாருங்க ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறான். வர்ற மாதிரி சூப்பராக இருக்குதுல்ல. ஓகே ரைட்டு. நம்ம என்னடா அப்படியே கீழே குதிச்சு செத்து போயிடும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்ம பிசி இந்தியன் பைக் கேமில் பேராசூட் இருக்குது. ஆஹா இன்னமும் வித்த காமிக்கிறீடா, எப்படி அதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். சரி அடுத்து நம்ம என்ன கம்பேரிசன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கம்பேரிசன் தான், நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு ஒரு பஞ்சமே கிடையாது. ஸோ ஏன் காண்டாமர்கள்லேருந்து டைனோசர் வரைக்கும் பால்டைல் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, அனிமல்ஸில் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கும் பிசி கேமுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இருக்கிறதுலே பயங்கரமானா அந்த ஜிராஃபி இது பேர் என்ன டைனோசர் எல்லாமே தான். ஸோ நாய்க்குட்டி குதிரைக்குட்டி கூட இருக்குது. ஐயோ சொல்லிட்டே இருக்குள்ள போட்டு தெளிச்சு பச்சா, அவ்வளோ பயங்கரமான கொடுமையான விலங்குகள்லாம் நம்ம கேமில் இருக்குது மொபைல் கேமில். ஸோ இப்போ பிசி கேமில் போய் பார்க்கலாம். அடே என்னடா இது பன்னிக்குட்டியிலேருந்து சிறுத்தைக்குட்டி வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, வெயிட் பண்ணுங்க காமிக்கிறேங்க பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு பூனைக்குட்டி பிடிக்குமா, அழகான பூனைக்குட்டி இருக்குது. குரங்குட்டி பிடிக்குமா, குரங்குட்டி இருக்குது. மாடு வேணுமா, மாடு இருக்குது. இது என்னதுடா இவ்வளோ பெரிய ப்ளூ வேலை, அது இதுக்குள்ளே வாய்க்குள்ளே கூட போய் உக்காந்துக்கலாம். இது பாருங்க, இது டால்பின். இங்கே பாருங்க, இது என்னது பன்னிக்குட்டி. ஓகே நீங்கள் பன்னிக்கறி ரெடி பண்ணி 2 தான். இது பாருங்க நாய், என்னடா சப்பானி மாதிரி உட்காந்துருக்குது. ஐயோ இது ஏதோ இது போல். இது என்னது ஷார்க்கா? ஐயோ செம்ம ஷார்ப்பாக இருக்குது, போடு வேறு மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதுரா பஞ்சு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது. சி அப்படி ஓடு. ஐயோ அது நாயா அது? ஐயோ சாரி குட்டி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. எப்படி சூப்பரா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் கம்பேரிசன் பண்ணுறோம். அப்புறம் ஏர்போர்ட். ஸோ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்தது ஏர்போர்ட் தான் நம்ம கேமில் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் பெரிய ஏரோப்ளைன் 2 இருக்குது. அது வந்து உடவே விடாது, சும்மா ஷோகேஸ்க்கு வச்சுக்கிறாங்க மக்களே. ஆனால் அது எப்போ ஓடுன்னு நானும் பார்க்குறேன், உடவே மாட்டேங்குது. பட் நம்ம கேமில் ஒரே ஒரு ஏரோப்ளைன் ஒன்றே கண்ணே இந்த ஒரே ஒரு ஏரோப்ளைன் மட்டும் மக்களே. ஸோ இப்போ நம்ம பிசி கேம்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மொபைல் கேமில் இந்த ஒன்றே தான் இருக்குது. பிசி கேமில் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பயங்கரமாக பண்ணியிருப்பான். சார் அது என்னன்றதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போய்ட்டுருக்கோம். ஸோ இங்கே ஏர்போர்ட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மக்களே. அப்படியே கொஞ்சம் பார்க்க நம்ம கேம் மட்டும் தான் இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஏரோப்ளைன் ஓட்டலாமா போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 ஏரோப்ளைன் மட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஏரோப்ளைன் பேர் தெரியும் எனக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் கிங்ஃபிஷர், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஏர்லைன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஏர்லைன்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஏர்லைன்ஸ் ஓடுதோ எல்லாமே நம்ம இங்கே ஓட்டலாம் மக்களே. மிலிட்ரி ஏரோப்ளைன்லேருந்து அப்புறம் என்ன ஓட்டணும்னு நினைக்கிறீங்களா அத்தனையுமே நம்ம ஓட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஜெட் ஓட்டி காமிக்கிறேன். ஸோ நான் எல்லாத்தையும் ஓட்டி காமிக்கிறேன், நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நம்ம கேமில் இருக்க மாதிரியே ஒரு ஜெட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓட்ட முடியும் நம்மளால். ஸோ அதை நான் ஓட்டு காமிக்கிறேன். ஓகே ஓட்ட இல்லாமா ரெடி டேக் ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே இங்கே பாருங்கள் எப்படி ஓட்டு வந்தானே கேட்குறீங்க. அதா இப்படி தான் ஓட்டுவேன். இங்கே பாருங்கள் ஓட்டாமே இந்த லைன். இப்போ நம்ம பறந்துட்டு இருக்கோம். எல்லாரும் சீட்டு போயிட்டு போட்டுக்கோங்க. டேக் ஆஃப் பண்ணியாச்சு. போடு வேற மாதிரி இருக்குதே. ஐயோ என்னோட தீப்பத்தி எரியுது. ஐயோ எடுக்கக்குள்ள பெட்ரோல் போடாமல் மறந்துட்டோம் மக்களே. ஐயோ பாதியில் பெட்ரோல் தீந்து வெடிஞ்சு போச்சு மக்களே. இன்ஜினியர் யாரை காப்பாற்றுங்களா? மேடை என்னை காப்பாற்றுங்க. எப்போ யாரும் ஹெல்ப் பண்ணுங்களா? அவங்க ஒக்கமனுக்களை முடிச்சு விட்டானுங்களே. ஐயோ டேய் அவ்வளோதான் அப்படா உயிரோட இருக்கிறோம்பா சாமி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பயங்கரமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை வச்சு கம்பேரிசன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தி மெகா ரேம்ப். ஸோ மெகா ரேம்ப்னா உங்களுக்கே தெரியும் நம்ம கேமில் மெகா ரேம்ப்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது ஒரு மோடே இருக்குது. ஸோ அந்த மோடில் நீங்கள் போயிட்டு ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே போயிருவீங்க. அங்கே ஒரு கார் தருவான் இல்லை பைக் தருவான். அதை வச்சு நீங்கள் சொயின்னு கீழே வரணும். ஸோ இது வந்து நம்ம கேமில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த சேலஞ்சு. ஸோ அதே மாதிரியே பிசி கேமில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கம்பேர் பண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மெகா ரேம்ப் கொஞ்சம் செம்ம டஃப்பாக தான் இருக்கும். ஸோ பயங்கரமாக த்ரில்லிங்காகவும் இருக்கும் மக்களே. அப்புறம் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ட்டு ஏதாச்சும் கீழே விழுந்துவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே விளக்கிட்டு போன மாதிரி போய் மண்டை கீழே உடச்சி டொம்மாலும் உடச்சிப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்க மெகா ரேம்ப்பு. ஸோ இப்போ இதே நம்ம பிசி கேம் இந்தியன் பைக்கில் போய் பார்ப்போம். ஸோ இதில் மெகா ரேம்ப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மெகா ரேம்ப் இல்லை, மெகா ரேம்ப் இருக்குது மக்களே. ஸோ செம்ம சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன்,
இது வந்து ஒன் ஆஃப் த மெகா ரேம்ப். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாருங்களேன், இப்போ நம்ம அந்த காரை விட்டு தள்ளி எவ்வளோ சேலஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. பர்கர் இருக்கிற என்னடா வச்சுக்கிறீங்க, நடுவில் ஏதோ தடங்கள் வைக்கணுன்ட்டு இங்கே பாருங்க ஏதோ வச்சுக்கிறானுங்க. கேம் விளாட்ற மிஷின் பொட்டிலாம் வச்சுக்கிறானுங்களே. அப்படியே என்னடா அது அவ்வளோ பெரிய அத்தாசோட டயர் எங்கேருந்துடா பிடிச்சிட்டு வந்தீங்க. அங்கே பாருங்க, இப்போ நம்ம அந்த டயர் மேலே ஏறி போகணுமா. என்னடா இது பண்ணுறீங்க அடப்பாவிங்களா. ஐயோ எங்கடா இது ஃபுட்பால்லாம் இருக்குது, டயர்லாம் இருக்குது. ஐயோ இது பயங்கரமாக இருக்கும் போலியே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் பைக் பிசி கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மெகா ரேம்ப்லாம் இருக்குது மக்களே. ஸோ ஓகே ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இதை கம்பேரிசன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து மிக பெரிய ஒரு இடம்னா கண்டிப்பாக பீச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலே நம்ம கேம் சுற்றியே ஃபுல்லாகவே கடலில் தான் மக்களே இருக்கும். ஸோ நம்ம கேமோட பீச்சும் ஸோ பிசி இந்தியன் பைக்கோட கேமோட பீச்சையும் கம்பேரிசன் பண்ணலாம். இதனடா கம்பேரிசன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீச்சில் நீச்சல் மட்டும் தான் அடிக்க முடியும். சொரல் நீச்சல், இறல் நீச்சல், தவக்கல் நீச்சல்லாம் போட முடியாது. ஸோ இதே நம்ம பிசி இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் திடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற நீச்சல்லாம் போடலாம். நம்ப மாட்டீங்க, நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இருங்க. ஓகே ரைட்டு. இப்போ நான் வந்தாச்சே, பீச்சுக்கு வந்தாச்சே. இப்போ நேராக போய் பீச்சில் டொமக்கு குடிச்சு நான் பாருங்கள் என்னென்ன வித்தைகள்லாம் காமிக்கிறேன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் நீச்சல் வச்சுட்டு போகலாம். சப்போஸ் நீங்கள் தண்ணிகள் உள்நீச்சல் அடிக்கினாலும் உள்நீச்சல் அடிக்கலாம், வெள்நீச்சல் அடிக்கணும் வெள்நீச்சலும் அடிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் உள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஸோ செம்மையாக இருக்குல்ல உள்ள இந்த பீச்சே பார்க்க. நம்ம கேமில் தான் பீச் உள்ளே போய் பார்க்க முடியாது. பரவாயில்ல, இதில் வச்சு நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ அதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் நம்ம கேமில் வந்துருக்கு. 2 ரயில்வே ஸ்டேஷன், அது 2 ஏர்போர்ட். ஐயோ என்னது 2 ட்ரெயின் மக்களே. ஸோ நம்ம கேமில் 2 ட்ரெயின், ஒன்று இந்த ரெட் கலர், இன்னொரு ஒரு நியூ ட்ரெயின் ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஓட்டலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிசி இந்தியன் பைக் கேமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பிசி இந்தியன் பைக் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் இருக்குது மக்களே. பட் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஓடாது சிம்பிளாக. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இப்போ வாய் வளருது, எந்த கேம் பிடிச்சிருக்கு, மொபைல் கேமா இல்லை பிசி கேமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளை கடைசியாக வச்சு ஏமாற்றி விட்டாங்க இந்த பிசி. பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. எனக்கு எது பிடிச்சிக்குன்னு கேட்டிங்கன்னா 2மே பிடிச்சிக்குது. ஆனால் பிசி ரொம்ப பிடிக்கும்.